கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸை நான் சந்திச்சுட்டு வந்தேன் நான். ஏன்னா 2024 அப்படி தான் பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8500 ஹெச்எம்ஸை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே சந்தித்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம். ஒரு ரிசல்ட் வந்து அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த முறை நேரடியாகவே இந்த ஸ்லாஷில் எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸோ அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, பலதரப்பட்ட ஹெச்எம்ஸையும் வரும்பொழுது அவங்களையும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். இந்த 3 மாதத்தில் அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வழங்கியிருக்கேன். ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்துருக்குறோம் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இந்த முறை அந்த பொதுத் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும், நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல, இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான். முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறத எனக்கான ஒரு தேர்வு தான். தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பாடம் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான். ஆக இதில் மாணவர்கள் மட்டுமல்ல, நான் 3 பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தாற் போல் இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க்கில் நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்து கொள்வதற்கு அவரும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்துவிட வேண்டும்.